வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் என்னென்னா லீடர்ஷிப். லீடர்ஷிப்ன்றதுனா தலைமைத்துவ பண்பு. அதை பற்றின நமக்கு ஒரு தெளிவு வேணும், நமக்கு ஒரு புரிதல் வேணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையோட தலைப்பு என்னென்னா விரிசல் விழுந்த பானை. தலைப்பு வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த கதையில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஊர் தலைவர் இருக்கார், ஒரு கிராமத்துடைய ஊர் தலைவர் இருக்கார். அந்த கிராமம் ரொம்ப வறட்சியான கிராமம். தண்ணியெலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எதுவுமே அந்த ஊரில் தண்ணி இல்லை ஆக்சுவலி. அவங்களுக்கு எதுவே அந்த தண்ணி வேணும்னாலும் ஊர் தலைவராக இருக்கிற இவர் தான் ரொம்ப தூரம் ஒரு மலையடிவார நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு, ஒரு அருவிக்கு போயிட்டு 2 பானையில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு ஊர் மக்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி அவர் பண்ணுறனால தான் அவர் ஊர் தலைவராக இருக்கார். இதை ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி பண்ணோன்னா அதுக்கு முதல்ல என்ன வேணும்? ஒரு மூங்கில் கொம்பு, ஒரு பக்கம் ஒரு பானை, இன்னொரு பக்கம் இன்னொரு பானை. அதில் தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்கணும். இதில் ஒரு பானை நல்ல கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது, அதில் நல்லா தண்ணி ஃபில் பண்ண முடியும். இன்னொரு பானையில் லைட்டாக விரிசல் இருக்குது, அது ரொம்ப லீக் ஆகாது. பட் அவர் அங்கேருந்து வரத்துக்குள்ளே ஒரு பாதி தண்ணி போயிடும். பட் மீதி தண்ணி தான் கொடுக்க முடியும். பட் அந்த ஊர் தலைவருக்கு அது ஓகே தான். அவர் பாட்டு போகிறாரு, டெய்லி அதே மாதிரி போகிறாரு. ஒரு 2 வருஷமாக இதே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதில் அந்த கம்ப்ளீட்டாக தண்ணி சர்வ் பண்ணுற அந்த பானை ஒரு கர்வம் என்னென்னா, நான் இவர் போடுற எல்லா எஃபர்ட்டையும் சிந்தாமல் செதறாமல் அப்படியே எடுத்துகிட்டு மக்களுக்கு கொடுக்குறேன், நான் தான் ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி அது இன்னொரு பானையை பார்த்து ஒரு ஒரு கிண்டலாக ஒரு கர்வத்தோட பேசுது. இதை பார்த்து அந்த இன்னொரு பானைக்கு வருத்தமாயிடுது. அப்போது இந்த பானை இந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்குது. அவர் மட்டும் கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு அழகான பானையாக வச்சுருக்கீங்க, அவர் சர்வ் பண்ணுறாரு, அவர் பர்ஃபார்மராக இருக்கான்னு சொல்லி அவர் என்னையும் நீ வர லோ பர்ஃபார்மர்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. என்னையுமே ஏன் நீங்கள் ஒரு ஒரு நல்ல மண்பானையாக வச்சுக்கல, ஏன் என்னை அந்த விரிசலோடையே என்னை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பானை அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆன்சர், ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறார். நாளைக்கு நம்ம போவோம் இல்லையா, நம்ம போகிற வழியெல்லாம் நீ எந்த பக்கத்துலேருந்து நீ இருக்கிற பக்கத்தில் நீ வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, ஓகே, அதுக்கப்புறம் உன் கேள்விக்கான பதில் நான் சொல்கிறேன் அப்படின்னு பானையும் ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி காலையில் போகும்போது இந்த பானை பார்க்கும்போது அந்த வழியெல்லாம் பூச்செடிகளாக இருக்கு. ஆனால் இதே அந்த பக்கம் இருக்கிற பானையோட இதில் பார்த்தோம்னா வெறும் பரப்பு தான் இருக்குது, வெறும் தூசி மண் அவ்வளோதான் இருக்குது, எந்த செடியெல்லாம் எதுவும் இல்லை. பட் இந்த பக்கம் ஃபுல்லாக பூச்செடிகள் தான் இருக்குது. இதுக்கு ஒரே சந்தோஷம். ஓகே, நம்ம சைடு பூச்செடிகள்லாம் இருக்குது, அந்த பக்கம் பூச்செடிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் தான் பர்ஃபார்மர்னு சொல்கிறான், நம்ம பர்ஃபார்மர் இல்லையே, நம்ம தண்ணியில் எடுத்து போய் கொடுவோம், அதுதானே நம்ம கோல், மக்களுக்கு தண்ணி கொடுக்குறது தானே நம்மளுடைய கோல், அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணலேன்னு சொல்லி அதுக்கப்பவும் அந்த ஒருத்தர். ரிட்டன் வரும்போது மறுபடியும் அந்த தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு ரிட்டன் அதே பக்கம் வரும்போது அந்த தண்ணி மறுபடியும் சிந்த ஆரம்பிக்குது. அந்த பூக்கள் இருக்கிற அந்த செடிகள் இருக்கிற பக்கம் தண்ணி சிந்தும் போது அந்த ஒரு பூச்செடியும் அந்த கொஞ்சம் தண்ணி பட்டவுடனே அப்படியே மலர்ந்து பிரகாசமாக நிற்குது. அப்போது அந்த ஊர் தலைவர் சொல்லுவார், பார்த்தியா, நீ உனக்கே தெரியாமல் உன்னுடைய நீ குறையாக நினச்ச ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு எந்த வகையில் பயன்பட்டுருக்கு பாரு. நீ உங்கள்கிட்ட இருக்கிற குறையை நான் பார்க்கல, அதையே உன்னோடைய ஸ்ட்ரென்த்தாக தான் நான் பார்த்தேன். அதனால் நீ இருக்கிற பக்கத்தில் நான் பூச்செடிகளுக்கான விதைகளை தூவிட்டேன். அதுலேருந்து வர மலர்களை நான் என்ன பண்ணேன், எடுத்துகிட்டு போயிட்டு ஊர் மக்களுக்கு கொடுத்து தண்ணியோடு சேர்ந்த பூவையும் கொடுத்தேன். மக்களுக்கு ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நீ லோ பர்ஃபார்மர் கிடையாது, யூஆர் அ மல்டி பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணும்போது அந்த பானைக்கு இன்னும் பயங்கரமான சந்தோஷம். இதுவரையிலையும் இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வீக்காக இருந்த அந்த பானையோடைய எண்ணங்கள் தூள் தூளாக போயிடுச்சு.
ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்மளோட டேக் அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர் அப்படின்றவங்க வந்து குறை இருக்கிற மனுஷனை கண்டுபிடிச்சி அவனை வெளியில் நம்மளுடைய டீம்லேருந்து வெளியில் அனுப்புறது இல்லை. ஒரு குறை இருந்தாலும் அதை எப்படி வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றலாம், அதை எப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட டீமுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், வேறு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் வரவங்க தான் லீடர். ஸோ அதே போல் இன்னொரு சைடில், அந்த பானையோட சைடில் ஒரு எம்ப்ளாயியாக நம்மளுடைய வீக்னஸை நினச்சி மட்டுமே வரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அந்த வீக்னஸை எப்படி நாம் ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கிறோம், அதில் தான் நம்ம சக்ஸஸ் இருக்குது. ஸோ லீடர்ஷிப் இஸ் ஆல்வேஸ் நாட் ஃபைண்டிங் எ ஃபால்ட் இன் எ பர்சன். நாம் அதிலிருந்து எப்படி வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றி டீமை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் நம்ம லீடர்ஷிப் உண்டான குவாலிட்டி. நன்றி, வணக்கம்.